பேலன்ஸ் நியூட்ரிஷன் என்னென்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு என்னென்ன விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன் வேணுமோ அதை பேலன்ஸ் பண்ணி எடுக்க பேர் தான் பேலன்ஸ் நியூட்ரிஷன். பேலன்ஸ் நியூட்ரிஷனில் ஒரு 40% வந்து கார்போஹைட்ரேட் இருக்கணும். கார்போஹைட்ரேட்னால் மாவுச்சத்து. நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்லேயுமே கார்போஹைட்ரேட் இருக்கும். நீங்கள் பேக்கட் ஐட்டம் வாங்கினாலும் சரி, அரிசி, கோதுமை, மைதா எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட் இருக்கும். அதுதான் நமக்கு வந்து எனர்ஜி, ஸ்டெமினா இதெல்லாமே கொடுக்குறது கார்போஹைட்ரேட். அதில் 40% வந்து 25% ஃபைபர் இருக்கும், நார்ச்சத்து. நார்ச்சத்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட உணவு குழாயில் வந்து டைஜஷன் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்கும், சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். இப்போ செகண்ட் ஒன் 30% வந்து ப்ரோட்டீன் இருக்கணும். ப்ரோட்டீன் வந்துட்டு நம்ம எவ்வளோ வெயிட் இருக்குமோ அவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். நம்ம ப்ரோட்டீன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம எனர்ஜியாக இருக்கலாம், ஸ்ட்ரென்த்தனாக இருக்கலாம், பாடி வந்து ஃபிட்டாக வச்சுக்க முடியும். தேர்ட் ஒன் ஃபேட்டு. ஃபேட் வந்து நம்ம ஹார்ட்டு, பிரெயின், ஜாயின்ட்ஸ் இதுக்கு எல்லாமே, இம்யூனிட்டி ஃபங்க்ஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபேட்டு தேவை. அது 30% வேணும். ஃபேட்டில் வந்து ஒமேகா 3 அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஃபேட்டை எடுத்துக்கணும். இப்போ இந்த 40% கார்போஹைட்ரேட், அதில் ஃபைபர், ப்ரோட்டீன் 30% ஃபேட்டு இது கூட எடுத்துக்கிட்டு வாட்டர், நம்ம என்ன வெயிட் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 20 kg இருக்கும் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ மினிமம் ஒரு 100 kg இருக்காங்கன்னா மினிமம் அவங்க 4 to 5 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். அது கூட எக்ஸசைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் அவங்களுக்கு இருக்கணும். ரெஸ்ட், நல்ல தூக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹெல்த்தை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணுமா? அந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட்